இன்னைக்கு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது என்னக்கா சமைச்சு வீடியோ போட போகிறேன் அப்படின்னு அபி கேட்க, நான் ஆயிலே இல்லாமல் சாம்பார் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல அப்படின்னு ஷாக்காவி வாயை பொழந்தான். வாங்க ஆயிலே இல்லாமல் எப்படி சமைக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். 1/4 கப்பு துவரம் பருப்பு தண்ணி ஊற்றி 5 நிமிஷம் அப்படியே நான் ஊற வச்சுருக்கேன். சாம்பார் பண்ணுறதுக்கு சின்ன வெங்காயம், கட் பண்ண தக்காளி, கத்தரிக்காய், பீன்ஸு, கேரட்டு இவ்வளவு போட்டு தான் நான் இன்றைக்கி சாம்பார் பண்ண போகிறேன். முருங்கைக்காய் வாங்கி போடணும்னு நினச்சேன். முருங்கைக்காய் வாங்குறதுக்கு ஒரு வாட்டி கடைக்கு போகணுமே அப்படின்னு யோசிச்சு இருக்கிறத வச்சே சமைக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டேன். பருப்பு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சே, இனி மூடி போட்டு விசில் விட போகிறேன். இப்போ இதை கட் பண்ண காய்கறியில எல்லாம் தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறேன். தேவையான அளவு உப்பு. நான் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் தான் வேக வைக்க போகிறேன். அப்போ தான் கேஸ் கொஞ்சம் மிச்சம் ஆகும். காய் நல்லா கொதின்னு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. என்னெல்லாம் மசாலா பவுடர் எடுத்திருக்கேன்னா, சாம்பார் தூள், மிளகாய் தூள், மஞ்சள் தூள், அந்த ஒயிட்டாக இருக்கே அது பெருங்காயத்தூள். இவ்வளோ மசாலாவையும் எடுத்திருக்கேன். இப்போ இந்த கொதிக்கிற காய்கறியில் அவ்வளோ மசாலாயும் கொட்ட போகிறேன். கரைச்சி வச்ச புளி கரைசலை ஊற்ற போகிறேன். கொதின்னு ரொம்ப கொதிக்குது. அந்த மசாலா வாசம், புளி வாசம் எல்லாம் ரொம்ப சேர்ந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஸ்மெல்லாக சூப்பராக இருக்குது. இப்போது இந்த வேக வச்ச பருப்பை எடுத்து அந்த சாம்பாரில் கொட்ட போகிறேன். அப்படியே கொட்டிட்டா ஏறக்குறைய சாம்பார் ரெடியாக போகுது. ஆயிலே இல்லாத சாம்பார். சாம்பார் ரொம்ப கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. கிட்டத்தட்ட முடிய போகுது. வீடே ரொம்ப மணமாக இருக்குது அந்த மசாலா எல்லாம் சேர்ந்து. இது ஒரு டயட் சாம்பார்னே சொல்லலாம். இது இந்த என்னோட கைவண்ணம். ஃபைனலாக இந்த சாம்பாரில் இந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை, நான் கொத்தமல்லியோட தண்டை கூட விட்டு வைக்க மாட்டேன். ஏன்னா அதை நான் கீழே போட்டால் 1 ரூபா போயிடும். ஃபைனல் டச்சிங்காக கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டால் சுவையான ஆயிலே இல்லாத டயட் சாம்பார் ரெடி. இதாங்க என்னோட டயட் சாம்பார். செமல்ல, ஆயிலே விடாமல் நான் பண்ணியிருக்கேன் இந்த சாம்பார். இதனால என்ன, இன்னைக்கு இந்த சாம்பார் வைக்கும்போது எனக்கு நிறைய பொருட்கள் மிச்சம். கடுகு, ஆயிலு, முக்கியமாக கேஸு. நான் பருப்பு மட்டும்தான் விசில் விடுறதுக்கு கேஸ் யூஸ் பண்ணேன். மீதி எல்லாமே இண்டக்ஷன் ஸ்டவ்வில் தான் வச்சேன். சாம்பார் எப்படி கமன்னு சூப்பராக வந்திருக்கு. நான் இனி சூடாக இட்லி ஊற்றி இந்த சாம்பாரை வச்சு ஒரு பிடிக்க போகிறேன். சூடாக இட்லி ரெடி ஆயிடுச்சு. சூடாக 2 இட்லி வச்சிருக்கேன். அப்படியே இந்த டயட் சாம்பாரை கோரி இந்த இட்லிக்கு மேலே அப்படியே ஊற்றினா இந்த மாதிரி அடிப்பொலியாக இருக்கா. நான் சாப்பிட போகிறேன். இன்னைக்கு உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு கமெண்ட் பண்ணுங்கள்.